வெல்கம் டு மது சமையல். இன்னைக்கு நாம வெஜிடபிள் புலாவ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 பாட் வெஜிடபிள் புலாவ். ஒரு பாட், அதாவது குக்கரில் நம்ம புலாவ் வந்து சீக்கிரமாக, அதுவும் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக நம்ம பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வந்து நான் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நெய்யும் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் நெய்யும் எண்ணெயும் பாதி பாதி எடுத்துக்கிட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து நான் ஊற்றிட்டேன். இப்போ இது நல்லா சூடாகட்டும். ஒரு ஸ்டார் அனைஸ், ஒரு பட்டை, ஜாவித்ரி ஒரு பீஸ், 3 கிராம்பு, அப்புறம் கல்பாசி. இப்போ இது நல்லா வதக்குங்க. நான் வந்து ஃப்ளேவருக்காக ஒரு ஏலக்காவும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கரம் மசாலா இந்த எல்லாத்தோட ஃப்ளேவர் வந்து எண்ணெயிலையும் நெய்லையும் இறங்கிருச்சு. இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயம் ரஃபா சாப் பண்ணி நான் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், 3 பச்சை மிளகாய் நான் கீரி போட்டிருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன். நம்ம வந்து இந்த புலாவுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட்டும் பீன்ஸும் வந்து நான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் கேரட்டு பீன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டாணி இல்லை காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காய்கறியை நீங்கள் சேர்த்துக்கலாம். காய்கறி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ நாம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதை நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு புலாவ் வந்து ஒயிட் கலராக இல்லாமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ரெட் கலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் சில்லி பவுடர் கூட சேர்க்கலாம். ரெட்டிஷாக உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து வீட்டில் தக்காளி இல்லை அப்படின்னா, நமக்கு ஈஸியாக தக்காளி இல்லை ஆனால் ஒரு டிஷ் செய்யணும் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக நீங்கள் செஞ்சிடலாம். 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி வந்து நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வடிச்சும் வச்சுட்டேன். பாருங்கள், நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி, ஊற வச்ச பாஸ்மதி அரிசியும் நான் சேர்த்துட்டேன். இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கனால 2 கப் வந்து நம்ம தண்ணி ஊற்றலாம். நான் அதில் அந்த 2 கப்பில் 1 கப் வந்து நான் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். இன்னொரு கப்பில் தண்ணி நான் ஊற்ற போகிறேன். பாருங்கள், 1 கப் தேங்காய் பால், 1 கப் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க டேஸ்ட் பண்ணி. நான் இப்போ லைட்டாக சும்மா நான் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா தண்ணியும் அரிசியும் நல்லா பிளெண்ட் ஆகி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ தண்ணியும் அரிசியும் நல்லா ஒன்று சேர்ந்து பிளெண்டாகி வந்துருச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நான் வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தேன். நான் வந்து சிம்மில் ஒரு 5 நிமிஷம் நான் வந்து வெயிட் போட்டு வச்சுருந்தேன். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் நான் விட்டுருந்தேன் கேஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு. பாருங்கள், ஃபுல்லாக கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உதிரியாக குழையாமல் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஃபோர்க் யூஸ் பண்ணி இப்படி நீங்கள் எடுத்து கலந்து விட்டுக்கோங்க.
பாருங்கள், வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.